காலை வணக்கம். இந்த வாரம் 12வது வாரம் 12th வீக் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி வீக்கெண்டு கிளாஸஸ் சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் இந்த வாரம் 12வது வாரம் ஃபஸ்ட்டு செஷன் முதல் வகுப்பை திரு கே ஐயப்பன் வழக்கறிஞர், நம்ம சங்க உறுப்பினர். இவர் நம்ம சங்கத்தில் இருந்து நம்ம எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோமோ அப்போ இருந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வழக்கறிஞராக இருக்கார். அதை காட்டிலும் இவருக்கு கிளாஸ் எடுக்கிறது அவருக்கு ஒரு ஹாபி மாரி. வகுப்பு எடுக்கிறது தான் அவருக்கு பிரதானம். பழைய யூடியூப் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பழைய ப்ரோக்ராமில் நிறைய கிளாஸ் எடுத்திருப்பார். நம்ம கூப்பிடுற நேரம் எந்தவித ஹெசிடேஷனும் இல்லாமல் நம்ம சங்கத்துக்காக வகுப்பு எடுப்பார். அவருக்கு அது ஒரு ஹாபி மாரி. இன்றைக்கி அவர் என்ன எடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டால், நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ், NDPS அந்த ஆக்ட் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசமான ஆக்டு. நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் அந்த ஆக்டு, அதை பற்றி உள்ள விஷயங்கள், மற்றும் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட், இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது. NDPS கிரிமினல் சம்மந்தப்பட்டது. அதில் பர்சனலுக்கு ஒரு இது இருக்கும், கமர்ஷியல் குவான்டிட்டி இருக்கும், அந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் அதில் இருக்கும் NDPSல. ஆர்பிட்ரேஷன் என்னென்னா செக்ஷன் 89 CPCயை பேஸ் பண்ணி வழக்குகள், உரிமையல் வழக்குகள் நிறையா நிலுவையில் இருக்குது. அதை முடிக்கிறதுக்கு ஒரு மீடியம் CPCயில் 89ல் வச்சுருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு எக்ஸாமில் 89 CPCயை தொடாமல் கேள்வி இருக்காது. இந்த வழக்குகளை உரிமையல் வழக்குகளை எப்படி சீக்கிரம் முடிப்பது அப்படின்னு, அதில் ஒன்று தான் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட். அந்த சட்டம் சார்ந்தும் வகுப்பெடுக்கிறதுக்கு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு செஷனில் அவரால் ஏன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. முக்கியமான ஆஸ்பெக்ட்டு இன்ட்ரோடக்ஷன், அதை டிஸ்கஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதில் தேவைப்படும் போது பின்னாடி வகுப்புகளில் இது பண்ணுவார். அவரை திரு கே ஐயப்பன் வழக்கறிஞரை கௌரவிக்கும் விதமாக நம்ம சங்கத்தில் பொருளாளர் திரு ராஜா அவர்கள் ஒரு சால் அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்துவார். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. மைசெல்ஃப் ஐயப்பன். இங்கே வகுப்பு எடுக்கிறது ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். நான் சொல்லித்தரதில் 1-2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துச்சுன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் அந்த கொஸ்டின் கரெக்டாக டேக் பண்ணிங்கனாலே அதுவே எனக்கு நான் சொல்லித்தரதில் ஒரு பிரயோஜனம். இன்றைக்கி நான் கவர் பண்ண போகிற ஆக்ட் NDPS ஆக்ட். NDPS ஆக்ட். அடுத்த ஆக்ட் ஆர்பிட்ரேஷன் அண்டு கன்சிலேஷன் ஆக்ட் 1996. ஸோ 2 ஆக்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு NDPS ஆக்ட். NDPS ஆக்டில் அவுட்லைன் நான் கொடுத்துட்றேன். அடுத்து உங்களுக்கு ஆர்பிட்ரேஷன் அண்டு கன்சிலேஷன் ஆக்ட்லேயும் நான் உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஸோ இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு டேக் வாட் யூ கால் ஆர்பிட்ரேஷன் அண்டு கன்சிலேஷன் ஆக்ட். அதை பற்றி நம்ம பார்ப்போம். நான் கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி தரேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு we will step into that Arbitration and Conciliation Act. Why we need arbitration and conciliation? See, Arbitration and Conciliation Act na அதுக்கு ஒரு நேம் ADR mechanism அப்படின்னு சொல்றோம். ADR mechanism. What do you mean by ADR mechanism? Alternative Dispute Resolution Mechanism. Alternative Dispute Resolution Mechanism. I want to begin this class with one beautiful quotes. வழக்காடலை தவிர சமரசம் செய்ய உங்கள் அண்டை வீட்டாரை ஊக்குவியுங்கள். வழக்காடுவதை தவிர, இது எப்படி நம்மளுக்கு இது சூட் ஆகுமா? லாயர் வழக்காடலை தவிர அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அதுதான் அதோட ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷனோட ஒரு கீவேர்டு. என்னென்னா, லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு பதிலாக instead of filing the litigation, what is the alternative way? Instead of filing the litigation, what is the alternative way? That alternative way is stated in ADR. Clear? Adha. So take it down the word. The philosophy of ADR was well stated by Abraham Lincoln. ADR பத்தி Abraham Lincoln அவர் ஒரு வேர்ட்ஸ் ஒரு கோட் சொல்லியிருக்கார். What is the quote said by Abraham Lincoln? Discourage litigation. Persuade your neighbors to compromise whenever you can. Discourage litigation. Discourage litigation. Persuade your neighbors to compromise whenever you can.
வழக்காடலை தவிர சமரசம் செய்ய உங்கள் அண்டை வீட்டாரை ஊக்குவியுங்கள். வழக்காடலை தவிரனா ஈவன் அட்வொகேட்ஸ் ஆல்சோ வில் பி தேர் இன் த ஏடிஆர் வடிகோ மெக்கானிசம். யூ ஆல்ரெடி அவேர் அபவுட் இட். வித்தவுட் அட்வொகேட்ஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வி வில் ஸ்டெப் இன் டு தட். ஏடிஆர்னா என்ன, ஏடிஆரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் ஆகுது, என்னென்ன காம்பனன்ட்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் ஏடிஆருங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரிசொல்யூஷன் மெக்கானிசம். ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு பதிலாக நார்மலாக போய் கோர்ட்டில் போய் வழக்கு தாக்கல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு என்ன சொல்யூஷன், ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அப்படின்னா அதுக்கு ஏடிஆர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இந்த ஏடிஆரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, ஆர்பிட்ரேஷன் கவர் ஆகுது. ஆர்பிட்ரேஷன் இந்த சப்ஜெக்ட்ஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ். அப்போ ஏடிஆர்னா என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னா, ஆர்பிட்ரேஷன் கவர் ஆகும், மீடியேஷன் கவர் ஆகும், கன்சிலேஷன் ப்ரொசீடிங்ஸ் கவர் ஆகும், நெகோசியேஷன் கவர் ஆகும், லோக் அதாலத் கவர் ஆகும். இதுதான் ஏடிஆரோட படிக்கல் கீ பாயிண்ட்ஸ். அப்போ ஏடிஆருக்குள்ளே கவர் ஆகிற சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன், கன்சிலேஷன், நெகோசியேஷன் அண்ட் லோக் அதாலத். இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரிசொல்யூஷன் மெக்கானிசம் தான். சரி, ஏடிஆர்னா என்ன? ஏடிஆர் இஸ் ஒன் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரிசொல்யூஷன் மெக்கானிசம். அப்போ ஆர்பிட்ரேஷனை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். வாட் யூ மீன் பை ஆர்பிட்ரேஷன்? ஆர்பிட்ரேஷனா என்ன? காலின்ஸ் வெர்சஸ் காலின்ஸ். ஆக்சுவலி இது வந்து இங்கிலீஷ் கேஸ்லாம், டேக் இட் டவுன். காலின்ஸ் வெர்சஸ் காலின்ஸ். இந்த கேஸில் COLLINS, காலின்ஸ் வெர்சஸ் காலின்ஸ். இந்த கோர்ட்டில் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the court gave a wide definition the concept about arbitration. ஆர்பிட்ரேஷனை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த கேஸ்லால். காலின்ஸ் வெர்சஸ் காலின்ஸ் அப்படிங்கிற கேஸ்லால் ஆர்பிட்ரேஷனா என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆர்பிட்ரேஷனா என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆர்பிட்ரேஷனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்பிட்ரேஷன் இஸ் a reference to the decision of one or more person either without an umpire a particular matter in difference between the parties. இதை சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா, இப்போ நம்ம கோர்ட்டில் நீங்கள் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணுறீங்க, இந்த கோர்ட் ஹால் நம்பர் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ண முடியுமா? எனக்கு கோர்ட் ஹால் நம்பர் 5ல் வந்து எனக்கு கொடுங்க கேஸை அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? நோ, we cannot ask, or we cannot choose judges also. அண்டர்ஸ்டாண்ட்? பட் இங்கே ஏடிஆரில் இது மோஸ்ட் ஃபேவரபிள் டு த பார்ட்டிஸ்க்கு ரொம்ப சாதகமான ஒரு சட்டம். ஏன்னா ஆர்பிட்ரேட்டரை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். இட் இஸ் த வாலண்டரி வாலண்டரி ப்ராசஸ். வாலண்டரி ப்ராசஸ்னால் அவங்களே என்ன பிரச்சனை, 2 பேரும் உட்காந்து பேசிக்கலாம் பிரச்சனையை. கோர்ட்டில் போய் நம்ம கேஸ் ஃபைல் பண்ண வேண்டாம், நம்ம உட்காந்து பேசிக்கலாம்னா அப்போ நம்ம எங்கே உட்காந்து பேசலாம் அதையும் அவங்க தேர்ந்தெடுக்கலாம். பிளேஸ் ஆஃப் வென்யூவும் தேர்ந்தெடுக்கலாம். பிளேஸ் ஆஃப் வென்யூ, பிளேஸ் ஆஃப் வடிகால் ஆர்பிட்ரேட்டரையும் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம். சரி, கோர்ட்டில் கொடுக்குற ஆர்டர் அதுக்கு பேர் ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரி, ஆர்பிட்ரேஷனில் கொடுக்கறதுக்கு பேர் என்ன? வெரி குட், அவார்ட். அப்போ அவார்டுங்கிறது என்னென்னா, அந்த அவார்டு வந்து பைண்டிங் இன் நேச்சரா? ஆர்பிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் binding in nature. Whether award is considered to be a precedent, this is the question. So precedents are binding in nature. What do you mean by precedent? Precedent is nothing but previous decision of the court is said to be a precedent. See, suppose the Supreme Court set one order in the sense according to Article 149 of our Indian Constitution. Take it down. Article 149 of our Indian Constitution defines about precedent, binding in nature. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை வந்து எல்லா கோர்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் த அபெக்ஸ் கோர்ட் இன் அவர் கண்ட்ரி
ஸோ 149 படி வந்து பைண்டிங் இன் நேச்சர், எல்லா கோர்ட்ஸும் சுப்ரீம் கோர்ட்டோட ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். திஸ் இஸ் த திங். அதுபோல் ஆர்பிட்ரேஷனோட அவார்ட் வந்து பைண்டிங் இன் நேச்சரா, வெதர் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ ப்ரீசிடென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆர்பிட்ரேஷன் அவார்ட் வந்து பைண்டிங் இன் நேச்சர் ஃபார் த பர்டிகுலர் கேஸ். அப்போ ஆர்பிட்ரேஷன் அவார்ட் வந்து பைண்டிங் இன் நேச்சர் ஃபார் த பர்டிகுலர் கேஸ். இதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லீகல் மேக்ஸிம் இருக்குது. அந்த லீகல் மேக்ஸிம் பேர் ஸ்டேர் டிசிஸ் பிரின்சிபல். அப்போ ஸ்டேர் டிசிஸ் பிரின்சிபல்னா என்ன? ஆர்பிட்ரேஷன் அவார்ட் வந்து பைண்டிங் இன் நேச்சர் ஃபார் த பர்டிகுலர் கேஸ். The award is not binding in nature for all the cases. So this is the one of the important point you have to note. சரி, ஆர்பிட்ரேஷனோட லிட்ரல் மீனிங் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்ரேஷன் இஸ் a hearing and determining a dispute between parties by a person chosen by the parties. Persons அவங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம், பார்ட்டிஸே வந்து டிசைட் பண்ணிக்கலாம், the venue டிசைட் பண்ணிக்கலாம், ஆர்பிட்ரேட்டர் டிசைட் பண்ணிக்கலாம். So this is the wish of the parties. சரி, எதுக்கு we need ADR? Alternative Dispute Resolution Mechanism நம்ம படிக்கிறோம். எதுக்கு? What is the point? Already we are having courts, right? Already we are having courts, litigation process are there. Then apart from courts, why we need ADR? Very good. To save time. So for speedy justice, this is the ultimate aim of the ADR, for speedy justice. To save time, that is said to be a save time is a normal term. In technically we are telling speedy justice. Apart from this speedy justice, it is very cheaper and what do you call less cost only. The cost of the litigation is very less. To compare between the conventional judicial process, to compare between the normal court litigation style. It is less costly than litigation. For litigation, in the sense, it will take some time also, as well as the cost also will be high. So to compare between the litigation process, the ADR is less cost only, as well as speedy justice are possible according to this ADR. So this is the point to note. This arbitration is based upon one act. இப்போ நீங்கள் டைட்டிலில் பார்த்தீங்கனாலே ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட் அந்த இயர் போட்டிருப்பாங்க. எந்த இயர்? 1996. ஸோ த ஆர்பிட்ரேஷன் இஸ் பேஸ்ட் அப்பான் தி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட் 1996. ஸோ ஆர்பிட்ரேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது சார். ஆர்பிட்ரேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த நிறைய டைப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்பிட்ரேஷன் டைப் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆர்பிட்ரேஷன். இப்போ இதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் வரலாம். டொமஸ்டிக் டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்லேருந்து வரலாம், ஆர்பிட்ரேஷன் அவார்டிலிருந்து வரலாம். Arbitral award is binding in nature for the particular case. We already discussed. So arbitration has been classified into several types. First one is domestic arbitration. Second one is foreign arbitration. Third one is ad hoc arbitration. Fourth one is institutional arbitration. Fifth one is statutory arbitration. And another one is international commercial arbitration. So this is said to be a types of arbitration. So arbitration சில பிரிவுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து domestic arbitration என்னன்னு நம்ம பார்ப்போம். செகண்ட் ஒன் வந்து foreign arbitration. தேர்ட் ஒன் வந்து ad hoc arbitration. ஃபோர்த் ஒன் வந்து institutional arbitration. ஃபிஃப்த் ஒன் வந்து statutory arbitration. And another one is international commercial arbitration. Sorry, domestic arbitration என்ன சார்? What do you mean by domestic arbitration? Arbitral proceedings are held in India. இந்தியாலே அந்த arbitral proceedings நடக்குது. இந்தியாலே அந்த arbitral proceedings நடக்குது. The parties to the parties also India. So இந்தியால அந்த proceedings நடக்குது, பார்ட்டிஸும் இந்தியாலே இருக்காங்க அப்படின்னா அது வந்து domestic arbitration.
ஸோ எல்லாமே வென்யூவாக இருந்தாலும் சரி, பார்ட்டிஸாக இருந்தாலும் சரி, ஆர்பிட்ரேட்டர் எல்லாருமே இந்தியாவில் இருந்து அந்த அவார்ட் பாஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் டொமஸ்டிக் ஆர்பிட்ரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் ஃபாரின் ஆர்பிட்ரேஷன். வாட் இஸ் த செகண்ட் டைப்? ஃபாரின் ஆர்பிட்ரேஷன். ஃபாரின் ஆர்பிட்ரேஷன்னா என்ன? வாட் யூ மீன் பை ஃபாரின் ஆர்பிட்ரேஷன்? An arbitration where arbitral proceedings are conducted in a place outside India. அந்த arbitral proceedings வந்து outside India, இந்தியாவில் நடக்காமல் outside இந்தியாவில் நடக்குது. பட் அவார்ட் இஸ் ரெக்வயர்ட் டு பி என்ஃபோர்ஸ்ட் இந்தியா. பட் அங்கே பாஸ் பண்ண ப்ரொசீடிங்ஸ் வந்து அவார்ட் வந்து இந்தியன் கண்ட்ரியில் என்ஃபோர்ஸ் ஆகும். இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் இன் நேச்சர். ஸோ அந்த டைப்புக்கு பேர் ஃபாரின் ஆர்பிட்ரேஷன். So arbitration where the arbitral proceedings are conducted in a place outside India. அந்த proceedings outside Indiaல நடக்குது. பட் அந்த proceedings ஓட judgment வந்து இங்க binding in nature ஆனா binding in nature தான். ஸோ இதுதான் foreign arbitration. அடுத்த டைப் வந்து ad hoc arbitration. What do you mean by ad hoc arbitration? Ad hoc arbitration என்ன? Ad hoc arbitration is nothing but the part ad hoc arbitration should not be conducted according to the rules of an arbitral institution. Arbitral institution rules follow பண்ணாம நடக்கிறதுக்கு பேர் என்னன்னா ad hoc arbitration. ஆர்பிட்ரேஷனுக்கு சில ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, அந்த ப்ரொசீடிங்ஸ் இல்லாம அந்த ஃபார்மலா அந்த ப்ரொசீடிங்ஸ் நடந்தா அதுக்கு பேர் ad hoc arbitration. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த ஆர்பிட்ரேஷனே வந்து ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட் 1996 கீழே கவர்ன் ஆன ஆக்ட். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த ad hoc ஆர்பிட்ரேஷனுங்கிறது ஷுட் நாட் பி கண்டக்டட் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் அன் ஆர்பிட்ரல் அவார்ட், ஆர்பிட்ரல் இன்ஸ்டிடியூஷன். ஆர்பிட்ரல் இன்ஸ்டிடியூஷன் அதை அந்த ரூல் பேஸ் பண்ணாமல், அந்த ப்ராப்பரான ரூல்ஸ் இல்லாமல் ஃபாலோ பண்ணால் அதுக்கு பேர் ad hoc ஆர்பிட்ரேஷன். அடுத்து வாங்க ஸ்டாச்சுட்டரி ஆர்பிட்ரேஷன். அடுத்த டைப் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆர்பிட்ரேஷன். இந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் வரலாம். ஸோ ஸ்டாச்சுட்டரி ஆர்பிட்ரேஷன்னா என்னென்னா ஸ்டாச்சுட்டரி லா. வாட் யூ மீன் பை ஸ்டாச்சுட்டரி லா? ஸ்டாச்சுட்டரி மீன்ஸ் வாட்? எனி ஐடியா ஃப்ரம் யுவர் சைட்? ஸ்டாச்சுட்டரி மீன்ஸ் வாட்? வாட் யூ மீன் பை ஸ்டாச்சுட்டரி? எழுதப்பட்ட சட்டம். ஸ்டாச்சுட்டரி லானா எழுதப்பட்ட சட்டம். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் a statutory provision. Law of torts is a statutory provision. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு எழுதப்பட்ட சட்டம். லா ஆஃப் டார்ட்ஸ் வந்து ஒரு எழுதப்பட்ட சட்டமா? கிடையாது. லா ஆஃப் டார்ட்ஸ் இட்ஸ் அ அன்கோடிஃபைட் லா. இட்ஸ் அ அன்கோடிஃபைட் லா. அன்கோடிஃபைட் லானா என்ன? எழுதப்படாத சட்டம். லா ஆஃப் டார்ட்ஸ்ங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டம். அப்போ எழுதப்படாத சட்டம்னா எப்படி அது வேலிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, based upon the judgments, precedents. Based upon the precedent, judges, they are delivering the justice to the people. So tort law is an uncodified law. உங்களுக்கு சைட் பை சைட் சிலது டச் பண்ணிட்டு நான் வரேன். ஓகே, ஸ்டாச்சுட்டரி ஆர்பிட்ரேஷன் என்ன? என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். என்ஃபோர்ஸ்மெண்ட், இட் இஸ் enacted by the parliament. Proper law will be there, proper statutory provisions will be there, then it is said to be a statutory arbitration. Come to the important section. Section 11. Many sections are there, but I am picking some important sections alone. So section 11 of the Arbitration and Conciliation Act 1996. Section 11 of the Arbitration and Conciliation Act 1996 deals with appointment of arbitrators. ஆர்பிட்ரேட்டர்ஸை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது செக்ஷன் 11ல் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். த பார்ட்டிஸ் வில் செலக்ட். இட் இஸ் த வாலண்டரி விஷ் ஆஃப் த பார்ட்டிஸ். வென்யூ எவ்ரிதிங் தே வில் செலக்ட். தட் இஸ் நாட் பாசிபிள் இன் த நார்மல் லிட்டிகேஷன் ப்ராசஸ். சரி, ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சு. ஆர்பிட்ரேஷன்னா என்ன? ஆர்பிட்ரேஷன்னா என்ன? ஆர்பிட்ரல் அவார்ட் இருக்கும். அந்த அவார்ட் வந்து பைண்டிங் இன் நேச்சர் ஃபார் த பர்டிகுலர் கேஸ். சரி, ஆர்பிட்ரேஷன்னா
என்னென்ன ப்ராப்ளத்துக்கு ஆர்பிட்ரேஷன் மூலமாக நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம் அப்படின்னா, பிஸ்னஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கமர்ஷியல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இதுதான் கீவேர்டு உங்களுக்கு. கமர்ஷியல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் வந்து நம்ம ஆர்பிட்ரேஷன் மூலமாக நம்ம தீர்வு காணலாம். கமர்ஷியல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கேன் பி சால்வ் பை ஆர்பிட்ரேஷன். இது ஒரு செட். அடுத்த செட் வாங்க, மீடியேஷன். மீடியேஷன் என்ன? வாட் டு யூ மீன் பை மீடியேஷன்? Mediation is nothing but it's another mode of alternative dispute resolution. எப்படி ஆர்பிட்ரேஷன், ஒரு கொடியில் நிறைய மலர்கள் இருக்கும், ஒரு செடியில் நிறைய மலர்கள் இருக்கும். ஒரு மலர் வந்து அடுத்த மலர் வந்து மீடியேஷன், அதுக்கு அடுத்த மலர் வந்து கன்சிலேஷன். அதான். ஸோ மீடியேஷன் இஸ் another mode of alternative dispute resolution in which mediator a neutral person. He is a neutral person. Neutral person என்ன? அவர் he is not based upon the any parties. He is a neutral person. அவர் நடுநிலை தன்மை கொண்டவர். யாரு? மீடியேட்டர். Third party who is inferior, what do you call, it's between the both the parties. அப்ப mediation is the another what do you call mode of alternative dispute resolution. Here mediator acting as a neutral third party. கிடைக்கிற அந்த word. Mediator is acting as a neutral third party. இதில் நிறைய டைப்ஸும் இருக்குது. அந்த டைப்ஸ்குள்ளே நம்ம போக விரும்பலை. இருந்தாலும் நீங்கள் 2-3 டைப்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மீடியேஷன், எவாலுவேட்டிவ் மீடியேஷன், ஃபெசிலிட்டேட்டிவ் மீடியேஷன் அண்ட் ஆன்லைன் மீடியேஷன். டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மீடியேஷன், ஃபெசிலிட்டேட்டிவ் மீடியேஷன், எவாலுவேட்டிவ் மீடியேஷன் அண்ட் ஆன்லைன் மீடியேஷன். இதுலேயும் சில டைப்ஸ்லாம் இருக்குது. Transformative mediation, evaluative mediation, facilitative mediation and online mediation. இதெல்லாம் மீடியேஷனோட டைப்ஸ். மீடியேஷன் மூலமாக வந்த அந்த ஆர்டர் வந்து பைண்டிங் இன் நேச்சரா அப்படின்னா கிடையாது. இட்ஸ் நாட் பைண்டிங் இன் நேச்சர். ஸோ தட் இஸ் த பாயிண்ட். ஓகே, அதுபோல் இங்கே வந்து மீடியேட்டர் acting less role only. He is not a decision maker in the mediation because he will hear he can give the potential solution. He can give the solution. Like the conciliator also he can give the potential solution. அவங்க solution தான் சொல்ல முடியும், அவங்க solution தான் சொல்ல முடியும். பட் வந்து அவங்கனால அந்த ஆர்டரை வந்து கம்பல்சரியாக நீங்கள் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறக்குரிய பவர்ஸ் இல்லை. They can give the advice. Like the advisory jurisdiction of Supreme Court. Advisory jurisdiction of Supreme Court na enna? 143 of our Indian Constitution defines about advisory jurisdiction of Supreme Court. The President is asking any doubts from the Supreme Court. The Supreme Court can give advice. Sometimes the Supreme Court can refuse to give the advice. ஒரு பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்குறாங்கன்னா கம்பல்சரியாக சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை. இது வந்து டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை பிரசிடென்ட் கம்பல்சரியாக பாஸ் ஒபே பண்ணணுமானா அப்படியும் இல்லை. அது விஷ் ஆஃப் த பிரசிடென்ட். அதுபோல தான் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. அதுக்கு தான் மீடியேஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீடியேஷன் படி அவங்க சில ஐடியாஸ் தான் சொல்ல முடியும். கம்பல்சரியாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ. ஆனால் ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணாதது பார்ட்டிஸை பொறுத்தது. அதுதான். பட் ஆர்பிட்ரேஷனில் நீங்கள் போனீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் அவார்ட் இஸ் அ பைண்டிங் இன் நேச்சர். சம் ஆர்பிட்ரேஷன் இஸ் பெட்டர் தென் த மீடியேஷன். மீடியேஷனுக்கும் ஆர்பிட்ரேஷனுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆர்பிட்ரேஷன் பெட்டர். பட் ஆர்பிட்ரேஷனுக்கு எந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் போகலாம் அப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கமர்ஷியல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். சரி, மீடியேஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் மீடியேஷன் மூலமாக நம்ம சொல்யூஷன் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி கிளைம்ஸ், கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட், இதெல்லாம் உங்களுக்கு கீவேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து மீடியேஷன் மூலமாக கேட்கக்கூடிய, சால்வ் பண்ணக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள்லாம் மீடியேஷன் மூலமாக சால்வ் பண்ணலாம். கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட்ஸ், மணி கிளைம்ஸ், மேட்ரிமோனியல் டு பார்ட்னர்ஷிப், husband and wife related problems, neighbor related problems,
நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு சண்டை. நார்மலாக போய் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மீடியேஷன் மூலமாக கேஸை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஈஸ்மெண்ட் ரைட்ஸ். ஈஸ்மெண்ட் ரைட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். வாட் யூ மீன் பை ஈஸ்மெண்ட் ரைட்ஸ்? பாத்வேவாக இருக்கலாம், ஒரு சூரிய வெளிச்சம் வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், நம்ம வாசற்படியை மறைச்சு அவங்க கட்டியிருக்கலாம். certain things, certain basic things we are not able to get in the sense, then it is said to be easement rights. ஒரு ட்ரைனேஜை வந்து சப்ளைட் ட்ரைனேஜ் வேவை வந்து அவங்க அடைச்சி போட்டிருக்கலாம். நம்ம அவங்க பால்கனியும் நம்ம பால்கனியும் சேர்ந்து ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அதனால வெளிச்சம் வராமல் இருக்கலாம். ஏர், வாட்டர், இந்த மாதிரி சில நேச்சுரல் திங்ஸுக்கு வந்து ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸ்மெண்ட் ரைட்ஸில் கிளைம் ஆகும். அப்போ மீடியேஷன் மூலமாக என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட் சால்வ் பண்ணிக்கலாம், மணி கிளைம்ஸ் ரிலேட்டட் சால்வ் பண்ணிக்கலாம், மேட்ரிமோனியல் டு பார்ட்னர்ஷிப் சால்வ் பண்ணிக்கலாம், நெய்பர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிக்கலாம், ஈஸ்மெண்ட் ரைட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் அதுவும் சால்வ் பண்ணிக்கலாம். கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ், கோப்ரா ஆக்ட், the Consumer Protection Act 1986, old act, now 2019 new amendment. அப்போ அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மீடியேஷனில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிலேஷன். கன்சிலேஷனா என்ன? வாட் டு யூ மீன் பை கன்சிலேஷன்? Part 3 of the Arbitration and Conciliation Act. Part 3 of the Arbitration and Conciliation Act defines about conciliation. Section 64 of the Arbitration and Conciliation Act. Section 64 of the Arbitration and Conciliation Act deals with appointment of conciliator. Conciliator also a kind of neutral third party only. So section 64 deals with appointment of conciliator. ஸோ இந்த கன்சிலேஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், லேபர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தட் அண்ட் ஆல் இட் கேன் பி ரிசால்வ்ட் பை த கன்சிலேஷன். இந்த கன்சிலேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணால் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்லாம் வந்து அதுக்குரிய அந்த மாதிரி ஆக்டுக்குரிய பிரச்சனைகள் கீழெல்லாம் நம்ம வந்து இதுக்கு தீர்வு காணலாம். இதுதான் கன்சிலேஷனை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன், கன்சிலேஷன். First flower is talking about arbitration. The arbitration defines about business related problems. Second flower defines about what you call mediation. The mediation defines about husband and wife problems, what you call easement rights, matrimonial disputes, and what you call அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இதை சால்வ் ஆகும். அடுத்த நெக்ஸ்ட் ஃப்ளவர் இஸ் டிஃபைன்ஸ் அபவுட் கன்சிலேஷன். இந்த what you call labor related problems are resolved by the conciliation. Here the conciliator, he will give the potential solution. Potential solution இதுதான் கீவேர்டே. Conciliator will give the potential solution. அடுத்து சார் சொன்னாங்க செக்ஷன் 89 ஆஃப் சிபிசி. Section 89 of CPC, without Section 89 of CPC, we cannot across the Arbitration Mediation ADR Act 1996. Section 89 of CPC ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. What do you mean by Section 89 of CPC? Court Referral, Arbitration, Mediation, Conciliation. எழுதிக்கோங்க. Court Referral, Arbitration, Mediation and the Conciliation. அப்போ மீடியேஷனுங்கிறது என்னென்னு நம்ம பார்த்துட்டோம், ஆர்பிட்ரேஷனுங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம், கன்சிலேஷன் என்கிறது பண்ணுறோம். கோர்ட் ரெஃபரல், வாட் யூ மீன் பை கோர்ட் ரெஃபரல்? கோர்ட் மூலமாக
அவங்க வந்து அந்த மேட்டரை வந்து நீங்கள் ஆர்பிட்ரேஷன் போங்க, கன்சிலேஷன் போங்க, மீடியேஷனுக்கு போங்கன்னு கோர்ட்டு மூலமாக ஒரு லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியாச்சு. ஃபைல் பண்ண பின்னாடி இந்த மேட்டரை யூ கேன் பெட்டர் ரிசால்வ் பை வே ஆஃப் ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன் அண்ட் கன்சிலேஷன், தென் இட் இஸ் செட் டு பி a section 89 of CPC. That is a point. அடுத்து ஸோ 3 பார்த்துட்டோம், 3 ஃப்ளவர் பார்த்துட்டோம். 4வது ஃப்ளவருக்கு வாங்க, லோக் அதாலத். What do you mean by Lok Adalat? Lok Adalat is nothing but people's court. That is the key word. In MCQs they will ask. உங்களுக்கு எக்ஸாமில் Lok Adalatனா என்ன? Lok Adalat is nothing but people's court. Why people preferring with the Lok Adalat? Because this term is not new for advocates, right? Lok Adalatல நம்ம வந்து மேட்ரு போடுவாங்க, நம்ம வந்து என்ன செய்வோம், போய் அட்டன் பண்ணுவோம், பார்ட்டிஸ் வருவாங்க, அவங்க நேரடியாகவே ஜட்ஜஸ் கிட்ட பேசுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வில் பி ரிசால்வ் ஆன் திஸ் சேம் டே இட் செல்ஃப். சரி, எதுக்கு லோக் அதாலத்? வாட் இஸ் த பர்பஸ் வி ஆர் ஹேவிங் த லோக் அதாலத்? ஏன் நார்மலாக ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, எதுக்கு நம்மளுக்கு இந்த லோக் அதாலத் வேணும்? டு ரெடியூஸ் த பர்டன் ஆஃப் த கோர்ட். டு ரெடியூஸ் த பர்டன் ஆஃப் த கோர்ட். For always we are knocking the door of the judiciary, in the sense it is a headache of the judiciary. So what is the alternative, what do you call, mechanism? The alternative mechanism are stated in arbitration, mediation and conciliation, and another one is what? This kind of Lok Adalat also. So to reduce the burden of the court, and as well as there is no court fee for Lok Adalat. There is no court fee for Lok Adalat. And there is no strict application of procedural laws. It's not like a conventional judicial system, judge made law. What do you mean by conventional judicial system, judge made law? Some provisions are there. Notice of motion order ஆகும், அதுக்கப்புறம் பார்ட்டிஸ் அப்பியர் ஆவாங்க, ஜட்ஜஸ் வந்து ஹியர் பண்ணுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் இருக்குது. இங்கே அவ்வளோ ஸ்டெப்ஸ் தேவையா அப்படின்னா இல்லை. இட் இஸ் வெரி சிம்பிளிஃபைடு இன் நேச்சர். The decision of the Lok Adalat is a binding on the parties. Yes, it's the binding on the parties. லோக் அதாலத்துக்கு மேலே அப்பீல் போக முடியுமா? முடியாது. லோக் அதாலத்துக்கு மேலே அப்பீல் போக முடியாது. இதுதான் லோக் அதாலத் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம்பட்ஸ்மேன். அடுத்தது இதுவும் ஒன் ஆஃப் த ஃப்ளவர் தான், ஓம்பட்ஸ்மேன். ஓம்பட்ஸ்மேன்னா என்ன? ஒன் ஆஃப் த ADR மெக்கானிசம். It investigate complaints and attempt to resolve them, usually through recommendation, binding or not a mediation. Ombudsman-ஓட எய்ம் என்ன? Ombudsman எதுக்காண்டி இருக்குது அப்படின்னா, சில இன்ஸ்டிடியூஷன் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, சில இடத்துல வந்து கரப்ஷன் பிரைப் கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறது? கரப்ஷன் கேட்குறாங்க, பிரைப் கேட்குறாங்க, பிரைப் வாங்குறாங்கன்னா எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? விஜிலன்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த விஜிலன்ஸ்லாம் இட்ஸ் சப்ஜெக்ட் டு த ஓம்பட்ஸ்மேன். புரியுதுங்களா? ஸோ ஓம்பட்ஸ்மேன் சம்டைம் ஆல்சோ எய்ம்ஸ் ஐடென்டிஃபை சிஸ்டமிக் இஷ்யூஸ் ரிலேட்டிங் லீடிங் டு புவர் சர்வீசஸ் ஆர் பிரீச்சஸ் ஆஃப் பீப்புள் ரைட். எங்கெல்லாம் வந்து புவர் சர்வீஸ் நடக்குதோ, சர்வீஸ் ப்ராப்பராக நடக்கலை, எங்கெல்லாம் வந்து பீப்புளோட ரைட்ஸ் வந்து பிரீச் ஆகுதோ, வைலேட் ஆகுதோ, இதுதான் கார்டினல் பிரின்சிபல் ஆஃப் லோக் அதாலத். எங்கெல்லாம் வந்து சர்வீஸ் ப்ராப்பராக நடக்கலை, இப்போ நீங்கள் பேங்க் போகிறீங்க, அங்கே நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணலை, அப்போ அங்கே சர்வீஸ் நடக்கலை. கரெக்டுங்களா? பப்ளிக் செக்டார் அங்கே சர்வீஸ் நடக்கலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஓம்பட்ஸ்மன்கிற ஒரு விங் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த லாயர்ஸ் வில் அவேர் அபவுட் இட், ஐ திங்க். ஸோ ஓம்பட்ஸ்மன்கிறது ஒரு விங் இருக்குது, அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அஸ் வெல் அஸ் த பிரீச் ஆஃப் பீப்புள்ஸ் ரைட். எங்கெல்லாம் வந்து பீப்புளோட ரைட் வைலேட் ஆகுதோ, எப்படி according to our Indian Constitution, Part 3 of our Indian Constitution defines about fundamental right principle, Article 12 to 35. Whenever the people fundamental rights are violated, then we can file a litigation before Article 226 to the writ jurisdiction of High Court, 32 of writ jurisdiction of Supreme Court. Dr. B.R. Ambedkar said Article 32 is the heart and soul of our Indian Constitution. Very important point அது. Heart and soul of our Indian Constitution. ஸோ இதை ஓம்பட்ஸ்மனோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it aims to identify the systemic issues
wherever the service or a poor service or it breaches the people's right in the sense, then it can be resolved by the ombudsman. CVC, Central Vigilance Commission, is one of the example under the ombudsman, Vigilance Commission. அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013. இதுவும் ஏடிஆரில் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான். லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013. இதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்பால்னா என்ன, லோக் ஆயுக்தானா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் யூ மீன் பை லோக்பால் அண்ட் வாட் யூ மீன் பை லோக் ஆயுக்தா? லோக்பால் இஸ் நத்திங் பட் கேர்டேக்கர் ஆஃப் பீப்புள். Lokpal is nothing but caretaker of people. Lok Ayukta is nothing but appointed by people. Lokpal for central government, Lok Ayukta for state. இந்த ஆக்டோட எய்ம் என்ன? லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாவோட ஆக்டோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு கம்பேக்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் பிரைபரி அண்ட் கரப்ஷன் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட்ஸ். பப்ளிக் சர்வெண்ட்ஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த ஆக்டுக்கு கீழே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். Prevention of Corruption Act இருக்கு. Prevention of Corruption Act also is there. Based upon that act also we can give the complaint. This act applies to the public servants in and outside India. இந்தியாலையும் outside இந்தியாவில் இருக்க பீப்புளுக்கும் இந்த ஆக்ட் கவர் ஆகும். இந்த ஆக்ட் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட். இந்த ஆக்ட் யாரெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ளூட் கரண்ட் அண்ட் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆல்சோ ஆர் சப்ஜெக்ட் டு திஸ் ஆக்ட். Current and the ex-prime minister also subject to this act. And ABCD officers, group A level, B level, C level, D level, even it may be a central government or even it may be a state government, that employees also liable if they are corrupt in this and they are liable under this act. Lokpal and Lok Ayukta Act. And finally, one more time I want to touch section 89 of CPC. Section 89 of CPC ங்கிறது என்னன்னா, settlement disputes outside the court. It may be a arbitration matters or it may be a conciliation matters or it may be a judicial settlement. Judicial settlement is nothing but lok adalat or lok ayukta, and last one is mediation. So இதுதாங்க arbitration பத்தி சொல்லக்கூடியது. So arbitration இந்த பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கிட்டு போகணும். arbitration என்ன, ஆர்பிட்ரல் அவார்ட்னா என்ன, எப்படி ஆர்பிட்ரேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஸ்டார் டிசிஸ் பிரின்சிபிள்னா என்ன, மீடியேஷனா என்ன, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் மீடியேஷனில் சால்வ் ஆகும், மீடியேட்டரோட ரோல் என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிலேஷன் ப்ரொசீடிங்ஸ்னால் கன்சிலேட்டாருங்கிறது யார், கன்சிலேஷன் ப்ரொசீடிங்ஸ்னால் என்ன, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கன்சிலேஷனுக்குள்ளே கவர் ஆகும், என்னென்ன ஆக்ட்லாம் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கணும். 89 ஆஃப் சிபிசியும் நீங்கள் பார்க்கணும். இதுதான் ஒரு கேஸ்லாம் சொல்கிறேன். அந்த கேஸ்லாம் முடிச்சுட்டு நான் வி வில் கோ டு தட் வாட் யூ கால் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் போவோம். ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெர்சஸ் செரியன் வர்கி கேஸ். ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெர்சஸ் செரியன் வர்கி கேஸ். இந்த கேஸ்லால் மீடியேஷன் எதெல்லாம் மீடியேஷனில் வராது, இந்த மேட்டர்ஸ்லாம் மீடியேஷனில் வராது அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேட்டிவ் சூட்ஸ், எலெக்ஷன் டிஸ்பியூட், கிரிமினல் அஃபென்சஸ், மைனர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் மீடியேஷனுக்குள்ளே வராது. அப்போ மீடியேஷனுக்குள்ளே வர்றது என்ன, ஈஸ்மெண்ட் ரைட்ஸ், வாட் யூ கால் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஈஸ்மெண்ட்ஸ்குள்ளே வரும், இதெல்லாம் வராது அப்படின்னு கோர்ட் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட். நெக்ஸ்ட் ஆக்ட் போகலாமா? நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத அடுத்த ஆக்ட். இந்த ஆக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன் நேச்சர். இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம பார்ப்போம், ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம்.
The NDPS Act, Narcotics and Psychotropic Substance Act. இந்த ஆக்ட் எப்போ வந்தது அப்படின்னா 1985 இது எனாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட் எதை பேஸ் பண்ணி வந்ததுன்னா கன்வென்ஷனை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கன்வென்ஷன், வாட் யூ மீன் பை கன்வென்ஷன்? கன்வென்ஷன் இஸ் நத்திங் பட் a kind of agreement between two countries. இன்டர்நேஷ்னல் லாவில் படிச்சிருப்பீங்க. வாட் யூ மீன் பை கன்வென்ஷன்? கன்வென்ஷன் இஸ் நத்திங் பட் an agreement between two countries, then it is said to be a convention. அப்போ NDPS ஆக்டை பார்த்தீங்கன்னா the Act is based upon the two convention. What are they? One is International Convention on Narcotic Drug 1961 and another one is Psychotropic Substance Act 1971. So now we are going to discuss about NDPS Act. So I will try to complete this Narcotics and Psychotropic Substance Act, NDPS Act. இந்த NDPS ஆக்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 2 கன்வென்ஷனை வந்து பேஸ் பண்ணி வந்திருக்குங்க. ஒன்று இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ், இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் 1971. 2 கன்வென்ஷனை பேஸ் பண்ணி இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்ட் பேர் எப்படி NDPS ஆக்ட், தமிழில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம். போதைப் பொருள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம். சரி, ஆல்கஹால் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் கவர் ஆகும்னா கவர் ஆகாது. அது வந்து தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆக்டில் கவர் ஆகும். தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆக்டில் கவர் ஆகிறது ஆல்கஹால். இதில் வந்து ட்ரக்ஸ், அது என்னென்ன ட்ரக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் என்ன இந்த ஆக்டோட நட்ஷல் பாயிண்ட் என்ன? இந்த ஆக்டோட நட்ஷல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கண்ட்ரோல் ட்ரக் அப்யூஸ், ட்ரக் அப்யூஸை கண்ட்ரோல் பண்ணணும். டு கண்ட்ரோல் ட்ரக் அப்யூஸ், டு ப்ரிவெண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங், டு ப்ரிவெண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங், டு ப்ரொடெக்ட் த சொசைட்டி, என்ஹான்ஸ் அண்ட் ப்ரொமோட் மெடிசினல் ரிசர்ச் பர்பஸ். மெடிசினல் ரிலேட்டடுக்கும் சில மருந்துகள் நம்மளுக்கு தேவைப்படுது, அதுக்கு சில சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. தவறான வழியில் போகக்கூடாது, அதுக்கு இந்த ஆக்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுதான் இந்த ஆக்டோட நேச்சர். ஓகேங்களா? செக்ஷன் 1 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, NDPS வந்து இந்தியாவையும் தாண்டி இந்த ஆக்ட் வந்து அப்ளிகல் ஆகும். இந்தியாவையும் தாண்டி இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதில் சில வேர்ட்ஸ் இருக்குங்க. கெனபிஸ், கஞ்சா, கோகா டிரைவேட்டிவ்ஸ், இதெல்லாம் வந்து என்னென்னா NDPS ஆக்டில் வரக்கூடிய சில சப்ஸ்டன்ஸ். இதுதான் அந்த சப்ஸ்டன்ஸ். இதை வந்து 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்மால், கமர்ஷியல் அண்ட் அதர் தென் தி கமர்ஷியல். அப்போ நார்கோட்டிக் ட்ரக்ஸை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த சார்ட் போட்டுக்கோங்க. அந்த சார்ட் வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ், ஒன்று வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ், ரெண்டாவது வந்து சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ், மூணாவது வந்து கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸ். இப்படி தான் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா NDPS ஆக்டை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்கோட்டிக் ட்ரக்ஸ், சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ், கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ். சரி, இந்த ஆக்டில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 செக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன், பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆல்சோ. ஸோ NDPS ஆக்டை வந்து இட்ஸ் கிளாசிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ். ஒன்று இஸ் நார்கோட்டிக் ட்ரக்ஸ். நார்கோட்டிக் ட்ரக்ஸ்னால் என்ன? இயற்கையில் விளையக்கூடிய கஞ்சா, ஹெராயின், ஓபியம் இந்த மாதிரி ரிலேட்டட் தான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்.
இயற்கையில் விளையக்கூடியது. சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன? லேப் மூலமாக உருவாக்கக்கூடியது. மெத்தபெட்டமைன் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து லேப் மூலமாக உருவாக்கக்கூடியது. மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸ், மாத்திரைகள் இல்லாட்டி வலி நிவாரணி, பெயின் கில்லர்ஸ். அப்போ என்டிபிஎஸ் ஆக்டுங்கிறது நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து 2 கன்வென்ஷனை பேஸ் பண்ணி இருக்கு. அந்த கன்வென்ஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த கன்வென்ஷன்? இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ். இந்த 2 கன்வென்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்டோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு கண்ட்ரோல் ட்ரக் அப்யூஸ், ட்ரக் அப்யூஸை கண்ட்ரோல் பண்ணணும், டு ப்ரிவெண்ட் இல்லிசிட் டிராஃபிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், டு ப்ரொடெக்ட் த சொசைட்டியை வந்து சரியான பாதைக்கு கொண்டு வரணும், என்ஹான்ஸ் அண்ட் ப்ரொமோட் மெடிசனல் ரிசர்ச் பர்பஸ், மெடிசனல் ரிசர்ச் பர்பஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். இதெல்லாம் இந்த ஆக்டோட எய்ம்ங்க. சரி, இந்த ஆக்டில் சொல்லப்பட்ட ட்ரக்ஸு, அதாவது இதுதான் ட்ரக்ஸு, இந்த வந்து 2 விஷயமா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அடிக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஆக்டை வந்து அடிக்ஷனை பற்றி சொல்கிறாங்க. எனி ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ட்ரக் அடிக்ட்ஸ் ரிலேட்டடை பற்றி இந்த ஆக்ட் வந்து பேசுது. அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டையும் இந்த ஆக்ட் வந்து பீனல் ப்ரொவிஷன்ஸையும் நிறைய இருக்குது. என்னென்னலாம் பீனல் ப்ரொவிஷன்ஸுங்கிறத பார்ப்போம். சரி, இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்னபிஸ் இருக்குது, அதுக்கு கஞ்சா இருக்குது, மெரின்டுனா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொக்கோ டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஐ ஆல்ரெடி செட் நார்கோட்டிக் வடிகால ஸ்மால், இன்டர்மீடியேட், கமர்ஷியல். அந்த குவான்டிட்டி ஹேஸ் பீன் கிளாசிஃபைட் இன்டு 3 types. ஒன்று ஸ்மால், அந்த சப்ஸ்டன்ஸோட குவான்டிட்டி எப்படி திஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 types. ஒன்று ஸ்மால் குவான்டிட்டி, another one is intermediate quantity, third one is commercial quantity. இதுதாங்க. எந்த கோர்ட்ஸ் ஹேவிங் த பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸுக்கும் செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் பவர் இருக்குது. எந்த கோர்ட் ஹேவிங் த பவர்? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அண்ட் த செஷன்ஸ் கோர்ட். ஸ்மால் கேட்டகரினா என்ன? ஸ்மால் கேட்டகரிஸ், சின்ன ஸ்மால் கேட்டகரிஸ், அதாவது அந்த குவான்டிட்டியோட அளவு கம்மியாக இருந்துச்சா அதுக்கு பேர் ஸ்மால் குவான்டிட்டி. மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரிக்கலாம். கமர்ஷியல் குவான்டிட்டி, அதிகப்படியானது இருக்கிறது, 20 கிலோக்கு மேலே இருக்கிறது, புரியலாம் கமர்ஷியல் குவான்டிட்டி. ஒரு கஞ்சா வந்து 20 கிலோக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கமர்ஷியல் குவான்டிட்டி. அது வந்து ஸ்பெஷல் கோர்ட்டு தான் விசாரிக்கணும் அக்கார்டிங் டு செக்ஷன் 36. ரிமாண்டிங் பவர் இதில் வந்து இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் ஹேவிங் த பவர் டு ரிமாண்ட். இதில் வந்து சில இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ் இருக்குது. அந்த ஆக்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸ்மால் குவான்டிட்டிக்கு வந்து பெயிலபிள் இருக்கா அப்படின்னா பெயிலபிள் இருக்குது. ஸ்மால் குவான்டிட்டியை கடத்துகிறவங்க எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு பெயிலபிள் இருக்கா? பெயில் இருக்குது. இன்டர்மீடியேட்னா வந்து அதுக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பெர்மிஷன் வாங்கணும். கமர்ஷியலுக்கு வந்து பெயில் வந்து பாசிபிலிட்டி கிடையாது. சரி, இந்த ஆக்டோட நட்ஷல் பாயிண்ட் என்ன? இட் ப்ரொஹிபிட்ஸ் ஆக்ட் கல்டிவேஷன், ப்ரொடக்ஷன், பொசஷன், சேல், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நார்கோட்டிக்ஸ், சைக்கோட்ரோபிக்ஸ். செக்ஷன் 8 வந்து என்ன சொல்லுதுன்னா, கல்டிவேஷன், அந்த பொருட்களை வந்து உருவாக்குறது, அதை அறுவடை பண்ணுறது, அதை விற்கிறது, இதை பற்றியெல்லாம் பேசுகிறது வந்து செக்ஷன் 8 வந்து பேசுது. குவான்டிஃபிகேஷன், அதோட அளவை பற்றி பேசுகிறது வந்து செக்ஷன் 21லேருந்து 24 வந்து குவான்டிஃபிகேஷனை பற்றி பேசுது. அதோட அளவு, குவான்டிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்ஸ். பனிஷ்மெண்ட் வேரிஸ் ஃப்ரம் ஸ்மால், கமர்ஷியல் அண்ட் இன்டர்மீடியேட். செக்ஷன் 21 to 24 அதை பற்றி பேசுது. சர்ச் அண்ட் சீசர், அதை பார்த்து பறிமுதல் பண்ணுறது வந்து எந்த செக்ஷன் பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 to 50. இப்போ இந்த செக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போங்க, அதுலேருந்து உங்களுக்கு கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சர்ச் அண்ட் சீசர் வந்து ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் த செக்ஷன் 42 to 50. அரெஸ்ட் எதை பற்றி, எந்த செக்ஷன் பற்றி பேசுதுன்னா செக்ஷன் 53 வந்து அரெஸ்ட்டை பற்றி பேசுது. இட் ஷுட் பி they have to arrested within 24 hours. எவிடன்ஸ் சாம்பிள் வந்து கெமிஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அது எவ்வளோ நேரத்துக்குள்ளே கொடுக்கணும்னா 72 ஹார்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். அந்த பறிமுதல் செய்யக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை கெமிஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து 72 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணும். அது அக்கார்டிங் டு செக்ஷன் 52A பற்றி பேசுது. பெயில் பற்றி பேசுகிறது வந்து செக்ஷன் 37. பெயில் எந்த செக்ஷன் பேசுனா, பெயில் ரெஸ்ட்ரிக்டிவ் செக்ஷன் 37 சொல்லுது. கோர்ட் பெர்மிஷன் இஸ் நீடட், ட்வின் கண்டிஷன்.
வாட் யூ மீன் பை ட்வின் கண்டிஷன்? ட்வின் கண்டிஷன்னா என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கோர்ட் மஸ்ட் பிலீவ் there is a reasonable ground accused is not guilty. அவன் மேலே குற்றம் இல்லைன்னா அவனுக்கு பெயில் கொடுக்கலாம். கண்டிஷன் நம்பர் 2, accused won't commit offense again while on bail. அவனுக்கு பெயில் கொடுத்த பின்னாடி அவன் அடுத்து அவன் அதை வந்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ட்வின் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவனுக்கு பெயில் கொடுக்கலாம். இதுதான் ஒரு பாயிண்ட். ட்ரையல் ஸ்பெஷல் கோர்ட் வந்து எந்த செக்ஷன் பேசுதுன்னா செக்ஷன் 36 வந்து பேசுது. அப்போ என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால், இன்டர்மீடியேட், கமர்ஷியல். ஸ்பெஷல் கோர்ட் வந்து செக்ஷன் 36 பற்றி பேசுது. இதுதான் வந்து இந்த ஆக்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 2 கன்வென்ஷன் இருக்குங்க. அந்த 2 கன்வென்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. தமிழில் இந்த ஆக்டுக்கு பேர் என்ன? போதை மற்றும் மனோவியல் சட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து 3 பிரிவாக பிரிக்கிறாங்கங்க. ஒன்று வந்து என்னென்னா ஸ்மால் கேட்டகரி, குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த சப்ஸ்டன்ஸை, அந்த சப்ஸ்டன்ஸ் நான் என்னன்னு சொன்னேன், கேனபிஸாக இருக்கலாம், ஓபிஎம் பாப்பியாக இருக்கலாம், அது அடுத்து கஞ்சாவாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதை வந்து ஸ்மாலாக பிரிக்கிறாங்க, இன்டர்மீடியேட்டாக பிரிக்கிறாங்க, கமர்ஷியலாக பிரிக்கிறாங்க. இது வந்து நார்கோட்டிக் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்னால் இயற்கையில் விளையக்கூடியது ஓபிஎம் இல்லாட்டி கஞ்சா ரிலேட்டட் ஒன். இதுதான் வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ். சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது லேபு மூலமாக உருவாக்கக்கூடியது. கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸ்ங்கிறது மாத்திரைகள் மூலமாகவும் வலி நிவாரணிகள் மூலமாகவும் உருவாக்கக்கூடியது. இதுதான் இந்த ஃப்ளோ சார்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சில செக்ஷன்ஸ் வந்து ஸ்மால் குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பெயில் உண்டா அப்படின்னா பெயில் உண்டு. நியூ வரைக்கும் இன்டர்மீடியேட்டுக்கு வந்து பிபியோட சஜஷன் கேட்பாங்க. சஜஷன் கேட்டு அவங்க கொடுக்கலாம். கமர்ஷியலுக்கு வந்து பெயில் உண்டானா கிடையாது. ட்வின் கண்டிஷன்ஸை செக் பண்ணுவாங்க. இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. செக்ஷன் 5 வந்து இந்த ட்ரக்ஸை பற்றி பேசுதுங்க. நார்கோட்டிக் ட்ரக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுது செக்ஷன் 5. செக்ஷன் 5ங்கிறது நார்கோட்டிக் ட்ரக்ஸ்னால் என்ன, எதெல்லாம் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னா, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இன்க்ளூட் கோகா லீஃப், கென்னாபிஸ், ஓபிஎம், பாப்பி ஸ்ட்ரா. இதுதான் நார்கோட்டிக் ட்ரக். நார்கோட்டிக் ட்ரக்குங்கிறது சொல்கிறது எந்த செக்ஷன் சொல்லுதுன்னா செக்ஷன் 5 வந்து சொல்லுது. நார்கோட்டிக் ட்ரக்னா என்ன? கொக்கா லீஃப், கெனாபிஸ், ஓபிஎம், பாப்பி ஸ்ட்ரா. இதெல்லாம் வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ். சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கெமிக்கல் லேப் மூலமாக உருவாக்கக்கூடியது. நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக். நேச்சுரலாகவும் இருக்கலாம், இல்லாட்டி சிந்தட்டிக்காகவும் இருக்கலாம். நேச்சுரல் மெட்டீரியலாக இருக்கலாம், ஆர் எனி சார்ட் ஆர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சச் சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல் இன்க்ளூடட் இன் த சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ். இந்த ஆக்டில் வந்து ரீஹாபிலிட்டேஷனை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னா எஸ், அவங்களுக்கு மறுவாழ்வை பற்றியும் இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஸ்கோப் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ஆல்சோ டிஸ்கஸ்ட் இன் திஸ் ஆக்ட். இதெல்லாம் ஒரு அவுட்லைன். ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் பல்தேவ் சிங். இந்த கேஸில் கூட நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், ஏன்னா யூ ஹேவிங் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஆல்சோ. ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் பல்தேவ் சிங். இந்த கேஸ் வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ் ஃபார் என்டிபிஎஸ் ஆக்ட். அப்போ என்டிபிஎஸ் ஆக்டோட லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இது. ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் பல்தேவ் சிங், சைட்டேஷன் 1999, 6 SCC 172, AIR 1999, சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2378. Supreme Court has held that the provision of Section 50 of the NDPS Act, conditions under which search of person shall be conducted, the officer must inform the suspect of the right to be searched in the presence of gazetted officer or magistrate. மேஜிஸ்ட்ரேட்டை பெர்மிஷன் வாங்கி தான் அவங்க சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கேஸ் தான் இந்த கேஸ். யார்? அந்த அத்தாரிட்டிஸ். யார் அந்த அத்தாரிட்டிஸ் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் போடும். அந்த நோட்டிஃபிகேஷனில் சில அத்தாரிட்டிஸ் நேம்ஸ் இருக்கும், சில டிபார்ட்மெண்ட்ஸ் நேம் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தே ஆர் ஹேவிங் த ரைட் பர்சன் டு சீஸ் அண்ட் சர்ச். தே ஆர் ஹேவிங் த பவர். அடுத்து இந்த ஆக்டில் முக்கியமான ஒரு பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். பனிஷ்மெண்ட் ஃபார் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். எப்போ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்? ஒரு தவறு அதே தவறை திருப்பி திருப்பி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 31 கேபிட்டல் ஏ நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 31 கேபிட்டல் ஏ படி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் ரிப்பீட் அஃபென்சஸ்.
முன்னாடி வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே கொடுக்கலாங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த என்டிபிஎஸ் ஆக்டோட நட்ஷல் பாயிண்ட்டுங்க. பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஸ்மாலர் அஃபென்ஸ் ஸ்மால் குவான்டிட்டி அதுக்கு வந்து 1 year ஃபைன் டு 10,000, இன்டர்மீடியேட்டுக்கு வந்து 10 years 1 lakh, கமர்ஷியலுக்கு வந்து 10 years 20 years, 10 years to 20 years 20 lakhs is the fine. 31 capital A 1989 படி அமெண்ட்மெண்ட் படி என்ன பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ்க்கு வந்து டெத் பெனால்ட்டி இருந்தது, அது இப்போ நேரவாக இருக்குது. டெத் பெனால்ட்டிஸ் ஆப்ஷன், அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னென்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் கோர்ட் வந்து இருக்குது. அது ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு ப்ரொவிஷன் நான் சொல்லியிருக்கேன். என்ன ப்ரொவிஷன் டிஃபைன்ஸ் அபவுட் ஸ்பெஷல் கோர்ட்? செக்ஷன் வெரி குட், செக்ஷன் 36. இதுதான் என்டிபிஎஸ் ஆக்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சில ப்ரொவிஷன் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 19 வந்து எதை பற்றி பேசுதுன்னா, எம்பல்ஸ்மெண்ட் ஆஃப் ஓபிஎம் பை கல்டிவேட்டார். செக்ஷன் 24 வந்து எதை பற்றி பேசுதுன்னா, எக்ஸ்டர்னல் டீலிங் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ். செக்ஷன் 24 ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸ்டர்னல் டீலிங் இன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ். செக்ஷன் 27A எதை பற்றி பேசுதுன்னா, ஃபினான்சிங் இல்லிசிட் டிராஃபிக்கிங் அண்ட் ஹார்பரிங் அஃபெண்டர்ஸ். செக்ஷன் 37 வந்து காக்னிசபிள் அஃபென்ஸை பற்றி பேசுது வித்தவுட் வாரண்ட். நான் பெயிலபிள் அஃபென்ஸ் வந்து ரைட் டு கோ டு த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்களோட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க வந்து ஓகே சொன்னாங்கன்னா பெயில் கன்சிடர் பண்ணப்படும். இதுதான் வந்து இதை என்டிபிஎஸ் ஆக்ட் கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் ஃபர்தராக இந்த பாயிண்டோட உங்களுக்கு முடிக்கிறேன். செக்ஷன் 1 ஆஃப் த என்டிபிஎஸ் ஆக்ட், ஆக்சுவலி இட் இஸ் அ இன்ட்ரடக்ஷன், பட் ஐ எம் கன்க்ளூடிங் வித் செக்ஷன் 1. செக்ஷன் 1 ஆஃப் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த என்டிபிஎஸ் ஆக்ட், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த என்டிபிஎஸ் ஆக்ட்? இட் இன்க்ளூட்ஸ் prohibiting illicit production, possession, sale, transport and consumption while allowing controlled use of medical scientific purpose. யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பீனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். பட் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு பீனல் ப்ரொவிஷன்ஸ் கிடையாது, பட் இதை கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு பீனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதுதான் இந்த ஆக்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, இன்ட்ரடக்ஷன் டு த என்டிபிஎஸ் ஆக்ட். என்டிபிஎஸ் ஆக்டுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குது. இந்த ஆக்டோட எய்ம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஹிபிட்டிங் இல்லிசிட் ப்ரொடக்ஷன், அதை உற்பத்தி பண்ணுறது, பொசஷன் வச்சிருக்கிறது, சேல் விற்கிறது, டிரான்ஸ்போர்ட் கடத்துறது, அண்ட் கன்சப்ஷன் வைல் அலோவிங் கண்ட்ரோல்டு யூஸ் ஆஃப் மெடிக்கல் ஆர் சயின்டிஃபிக் யூஸ். சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி, ஈவன் தோ த சயின்டிஃபிக் ரிசர்ச் தே ஹேவ் டு கண்ட்ரோல் அண்ட் தே ஹேவ் டு என்ஹான்ஸ் த வாட் யூ கால் மெடிக்கல் ரிலேட்டட் ஒன். தட் எவ்ரிதிங் இஸ் டிஸ்கஸ்ட் இன் வாட் யூ கால் செக்ஷன் 1 ஆஃப் திஸ் ஆக்ட். And one more case law, if you want, you just take it down. Narcotic Control Bureau versus Mohit Agarwal, 2002 case law. Narcotic Control Bureau versus Mohit Agarwal. In this case, what is the cardinal principle laid down? Narcotic Control Bureau versus Mohit Agarwal, 2002 case law. In this case law, the quantity emphasize the commercial quantities of drug. Commercial quantities is the third category, small, intermediate, commercial. Commercial quantity of drugs, bail should not be granted. Bail should not be granted unless the court is satisfied with the innocence of the accused. அவன் இன்னோசென்ஸாக இருந்தால் ஓகே, அவன் இன்னோசென்ஸ் இல்லைன்னா பெயில் வந்து என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அவன் நிரபராதியாக இருந்தால் கொடுக்கலாம், நிரபராதி இல்லாமல் இருந்துச்சுன்னா பெயில் கொடுக்கக்கூடாது. அப்படிங்கிறத நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ வெர்சஸ் மோஹித் அகர்வால் கேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எம்பசைஸ் தட் கமர்ஷியல் குவான்டிட்டி ஆஃப் ட்ரக் bail should not be granted unless the court is satisfied with the innocence of the accused. Last case law, Harjit versus State of Punjab. Harjit versus State of Punjab. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, percentage of morphine in opium is irrelevant. Entire substance is considered opium. சில பகுதி தான் கலந்துருக்காங்க, அதனால இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் மார்பின் இன் ஓபியம், சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓபியம் வந்து சர்டன் பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க, கலந்துருக்காங்க, அதனால வந்து இது ஓபிஎம் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி எ ஓபிஎம் அப்படின்னு இதை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கேஸ் லாஸையும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரே 3 பாயிண்ட்ஸ் தான். நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் தான் என்ன,
பார்த்தீங்கன்னா இதை கிளாஸிஃபை பண்ணிடலாம். நார்கோட்டிக் ட்ரக்ஸு, சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ். ரிப்பீட்டட் அஃபன் பண்ணுறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து இருக்குது. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருந்தது, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே இந்த என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதை வந்து ஸ்மால், இன்டர்மீடியட், கமர்ஷியல் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதுதான். அப்புறம் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், இந்த கேஸ்லாம் இல்லாமல் நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் ஆக்ட் கிடையாது. அந்த கேஸ்லாம் நேம் வந்து ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் பல்தேவ் சிங் கேஸ்லாம் 1999, 6 சுப்ரீம் கோர்ட் 172 அண்ட் 1999 ரெலவெண்ட் சைட்டேஷன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2378. இந்த கேஸ்லால வித்தவுட் திஸ் கேஸ் த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் ஆக்ட் இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழக்கு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச் டு த பார் அசோசியேஷன், எம்பி சார் அண்ட் மகேஷ் சார், எவ்ரிபடி.